தஞ்சை நகரில் கோவில் கொண்ட கார்மல் குழந்தை இயேசுவே, நெஞ்சமெல்லாம் உந்தன் அன்பில் துள்ளி பாடுதே. தஞ்சை நகரில் கோவில் கொண்ட கார்மல் குழந்தை இயேசுவே, நெஞ்சமெல்லாம் உந்தன் அன்பில் துள்ளி பாடுதே. வாழ்க குழந்தை இயேசுவே, வாழ வைக்கும் தெய்வ குழந்தையே. தஞ்சை நகரில் கோவில் கொண்ட கார்மல் குழந்தை இயேசுவே, நெஞ்சமெல்லாம் உந்தன் அன்பில் துள்ளி பாடுதே. திருப்பலி முன்னுரை. கண்கள் மூடினால்தான் கனவுகள் பிறக்கும், அதே கண்கள் திறந்தால்தான் கனவுகள் பலிக்கும் என்கிறார் APJ அப்துல் கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவின் பக்தர்களே, இறையாட்சி கனவை மண்ணில் நனவாக்க தம் ஒரே மைந்தனை இத்தரணிக்கு தாரை வார்த்தவர் நம் கடவுள். தன்னை அனுப்பியவரின் திருவுளம் அறிந்து தாம் அனுப்பப்பட்டதன் நோக்கம் புரிந்து நகர்கள் தோறும் நற்செய்தியை பறைசாற்றினார் நம் இயேசு. பதவியும் புகழும் தேடி ஓடிக்கொண்டிருக்கும் இவ்வுலகில் எந்தவித புகழ்ச்சிக்கும் மயங்காமல் பிறர் வாழ்வு பெற, குணம் பெற, அடிமைத்தனம் ஒழிய அன்பு பணியை அகிலமெங்கும் அற்புதமாய் விதைத்தார் இயேசு. ஆம், அவர் வழியில் நாமும் அவரவர் அழைக்கப்பட்ட நிலையில் நற்செய்தி பணியாற்ற கடமைப்பட்டவர்கள். ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்ற சாமுவேலைப் போல, நலம் பெற வீட்டு வாசலில் கூடி வந்த மக்களைப் போல நாமும் அவரை நோக்கி நம் உள்ளத்தை திருப்புவோம். நம்முடைய வாழ்வில் இருள் விலகி புத்தொளி காண இந்த புதிய ஆண்டு நம் உள்ளத்துக்கும் இல்லத்துக்கும் அமைதியை கொண்டு வர அருள் வேண்டி ஜெபிப்போம் இத்தெய்வீக திருப்பலியில். ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமான அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தஞ்சை தரணியின் தனித்துவ திருத்தலமான கார்மல் குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் அருளும் சமாதானமும் நிரம்ப கிடைக்க உங்களுக்காக இந்த திருப்பலியிலே நாங்கள் வேண்டுகிறோம். தகுதியான முறையில் இந்த திருப்பலியை கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்குறைகளை ஏற்று இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. மோடுதுயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர்களையாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இறை நம்பிக்கை என்னும் கைத்தடிதான் மனிதர்கள் பல நேரம் தடுக்கி விழாமல் தாங்கி பிடிக்கிறது. இறை நம்பிக்கையில் வாழ அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆம், படைத்தவன் தன் வேலைப்பாடாகிய மனிதர்களை இறை நம்பிக்கையில் வாழ்ந்து பிறரையும் வாழ செய்ய அழைப்பு விடுப்பதை விவிலியத்தில் காண்கிறோம். சிறுவன் சாமுவேலை அழைத்த இறைவன் அவரோடு இருந்தார். அவருடைய வார்த்தை எதையும் தரையில் விழவிடவில்லை என்று கூறும் இன்றைய முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிகளை திறப்போம். முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய மற்றும் 19 முதல் 20 முடிய. அந்நாட்களில் சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாய் இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்போது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார்.
சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை, அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர்தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உன் அடியேன் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேல் தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினார். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலோடு வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பெயர்செபூல் வரையிலும் அனைத்து இஸ்ரேலுக்கும் அறிந்து கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றோர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி நீர் செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே.
என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றே என் நீதியை நீ நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தே. நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 29 39 முடிய. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோப்பு, யோவானும் சீமோன், அந்திரேயாம் ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியாம் காய்ச்சலில் கிடந்தாம். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளிகள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களை ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்கால் கருக்கள் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவரிடம் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள். அங்கு நாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று
அவருடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தி பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பழைய ஏற்பாட்டை வாசிக்கின்ற பொழுது கடவுள் மனிதர்களோடும் மனித குலத்தோடும் தனிப்பட்ட முறையிலே பேசுகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் ஆதாம் ஏவாளோடு ஏதேன் தோட்டத்தில் கடவுள் பேசுவதை நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் இந்த பகுதியிலே வரவிருக்கின்ற பெருவெள்ளமும் அதன் வழியாக ஏற்படவிருக்கின்ற அழிவை பற்றியும் நோவாவுக்கு அறிவுறுத்தல் செய்கிறார். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் ஆபிரகாமோடு இந்த பகுதியிலே பலமுறை கடவுள் பேசுகிறார். தொடக்க நூல் 22வது அதிகாரத்திலே ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்கின்ற வகையில் தனது மகனான ஈசாக்கை பலி கொடுக்குமாறு ஆண்டவர் தனிப்பட்ட முறையிலே ஆபிரகாமோடு பேசுகிறார். விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரத்தில் மோசேவுக்கு அழைப்பு விடுக்கிறார். இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடவுள் மனிதர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை வெளிப்படுத்துகின்ற கடவுளாக அவர் தன்னை காட்டிக்கொள்ளுகிறார். ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே முதல் பகுதியிலே பார்க்கின்ற பொழுது அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை என்ற ஒரு பகுதியானது வருவதை பார்க்கிறோம். சாமுவேலின் அழைப்பு சம்பந்தமான இந்த பகுதியில் முதல் வசனத்திலேயே கடவுள் அவ்வளவாக மனிதர்களோடு தொடர்பில் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறார். மனிதர்களோடு அதிகமாக தன்னை வெளிப்படுத்திய கடவுள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நபரிடமும் அவர்களை எச்சரிக்கவும் இந்த உலகத்தை காப்பாற்றவும் விசுவாசத்தை அவர் புடமிடவும் தனிப்பட்ட முறையில் பேசிய கடவுள் அவ்வளவாக தன்னை வெளிப்படுத்தவில்லை, அவருடைய வார்த்தைகளும் இந்த மனிதர்களுக்கு வெளிப்படவில்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது. என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது கடவுள் இந்த மனுக்குலத்தை விட்டு சற்று அகன்றவராக இருப்பதை போன்று நமக்கு தோன்றுகிறது. ஏனெனில் மனிதன் தான் என்ன நினைத்தானோ, எந்த வழியில் அவன் நடக்க வேண்டும் நினைத்தானோ அந்த வழியில் நடக்க ஆரம்பித்தான். கடவுளின் பாதையை மறந்தவனாக இருந்தான். ஆகையினால் அவர் இந்த மண்ணுலகத்திலிருந்து சற்று அமைதி காக்கின்றார். வார்த்தையை அவர் பேசவில்லை, அவர் இந்த உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்தவும் இல்லை. ஆக நாம் சொல்லுவோம் அதிர்ச்சி வைத்தியம் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு கடவுள் அந்த காலத்தில் சாமுவேலும் ஏலியும் வாழ்ந்த காலத்தில் அமைதி வைத்தியம் கொடுத்து கொண்டிருந்தார், பேசவில்லை. ஆக இந்த சூழலில் நாம் ஏலியின் வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். கடவுள் ஏன் தன்னை இந்த உலகத்திலிருந்து சற்று அமைதி காத்தவராக இருக்கிறார் என்பதற்கு அந்த 2 மகன்களின் வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்கிறது. கடவுள் சன்னிதானத்தில் குருவாக இருந்து பணியாற்றுகின்ற ஏலியின் மகன்கள் ஹோப்னி பினேகாஸ் என்ற இருவரும் அவர்கள் கடவுளின் பாதையை விட்டு தான் தோண்டித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இது அந்த காலகட்டத்தில் மக்களின் வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதற்கு ஓர் உதாரணம். ஆக கடவுள் தான் செய்கின்ற இந்த மீட்பு திட்டத்திலே தனக்கான ஆட்களை தேடும் பணியில் ஈடுபடுகின்ற பொழுதுதான் சாமுவேல் பக்கம் அவருடைய பார்வை திரும்புகிறது. கடவுள் சாமுவேலை அழைக்கிறார். அவர் அழைத்த பொழுது சாமுவேலால் அதை கண்டுகொள்ள முடியவில்லை. இந்த சாமுவேல் என்பவர் வரம் வாங்கி பெற்றவர் என்று நமக்கு தெரியும். ஆன்னாவுக்கும் எலேனாவுக்கும் பிறந்தவர். இந்த சாமுவேல் என்பவர் ஆன்னாவுக்கும் எல்கானாவுக்கும் பிறந்தவர் சாமுவேல். வரவாங்கி பெற்ற இந்த குழந்தையானது கடவுளின் பார்வையில்
மேன்மை பெற்றதாக இருக்கிறது. கடவுளின் பார்வையில் அழைக்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் சாமுவேலை கடவுள் அழைக்கிறார். இந்த சாமுவேல் அழைக்கப்பட்டவுடன் தனது அழைப்பை உணர்ந்து கொண்டாரா அல்லது இவர்தான் கடவுள் என்று அவர் தெரிந்து கொண்டாரா என்று நாம் பார்க்கின்ற பொழுது அதை நாம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக முதல் முறை கடவுள் சாமுவேல் என்று அழைக்கின்ற பொழுது ஏலியிடம் செல்கிறார். இரண்டாம் முறையும் இவர் அழைக்கப்படுகின்ற பொழுது மீண்டுமாக ஏலியிடம் செல்கிறார். என்னை அழைத்தீர்களா என்று கேட்கிறார். மூன்றாம் முறையும் கடவுள் சாமுவேலை அழைத்த பொழுது ஏலியிடம் சென்று மீண்டும் என்னை அழைத்தீர்களா என்று கேட்ட பொழுது ஏலி ஒரு குருவாக, ஆன்மீகத்தில் வளர்ந்தவராக, இறை அனுபவம் பெற்றவராக தனது ஞானத்தின் முதிர்ச்சியால் அவர் ஆய்வு செய்து இது கடவுளின் அழைப்பு என்பதை உணர்ந்து கொண்டு அந்த சாமுவேலுக்கு ஏலி இனிமேல் உன்னை அழைத்தால் ஆண்டவரை பேசும், அடியான் கேட்கிறேன் என்று சொல்லும் என்று அவருக்கு அறிவுறுத்தல் செய்கிறார். அவ்வாறே கடவுள் நான்காம் முறை சாமுவேல் என்று அழைத்த பொழுது அங்கு இவர் சாமுவேல் கடவுளுக்கு பதிலளிக்கிறார். அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். அங்கு சாமுவேலிடம் கடவுள் பேச மட்டும் செய்யவில்லை, சாமுவேலின் முன்பாக வந்து நிற்கிறார் என்று வாசிக்கிறோம். அவர் குரல் மட்டும் கேட்கவில்லை, மாறாக கடவுள் பேசவும் செய்தார், சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தவும் செய்கிறார். ஆக இப்படி வெளிப்படுத்திய அந்த கடவுள் சாமுவேலிடமிருந்து எதிர்பார்த்தது அவர் தனக்கான இந்த உலகத்தில் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான். இந்த சாமுவேலின் அழைப்பிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நமக்கு இந்த பகுதியானது என்ன சொல்லுகிறது? சாமுவேல் அந்த ஆண்டவரின் சன்னிதானத்திலேயே படுத்து தூங்குகின்ற ஒரு சிறுவன். அவர் என்னத்தான் ஆண்டவரின் சன்னிதானத்திலே இருந்தாலும் கூட கடவுள் அழைத்த பொழுது அவரால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நாமும் கூட கடவுளின் சன்னிதானத்திலேயே இருந்தாலும் சரி, கடவுளை நோக்கி நாம் மிக ஆர்வத்தோடு ஓடி வந்தாலும் சரி, கடவுளை பல வேளைகளில் அல்லது முற்றிலுமாக அறியாத நிலையில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கடவுளின் சன்னிதானத்தில் இருந்தால் மட்டும் போதுமா? கடவுளை அறிவதற்கான நிலை வேண்டும். ஏனெனில் இன்றைய முதல் வாசகத்தில் வெளிப்படுத்தப்படுவது போன்று சாமுவேலுக்கு இன்னும் கடவுள் தன்னை வெளிப்படுத்தவில்லை. ஆக கடவுள் தன்னை வெளிப்படுத்தாத நிலையில் நாம் எவ்வளவுதான் கடவுளை நோக்கி ஓடி வந்தாலும் கடவுளை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இரண்டாவதாக, சில சமயம் கடவுள் நம்மோடு பேசுகிறார், அதை நாம் அறிந்து கொள்வது கிடையாது. எப்படி சாமுவேலிடம் பேசுகின்ற பொழுது இவர் அறிந்து கொள்ள முடியவில்லையோ, நாமும் கடவுள் நம் வாயிலாக, பிறரின் வாயிலாக பேசுகின்ற பொழுது நாம் அறியாத ஒரு மனிதர்களாக இருக்கிறோம். பல வேளைகளில் உள்ளுறுத்தலின் வழியாக, உள்ளுணர்வின் வழியாக நாம் என்ன நினைக்கின்றோம்? இது நமக்கு ஏற்பட்ட சிந்தனை என்று நினைக்கிறோம். ஆனால் பல வேளைகளில் மறைமுகமாக கடவுள் தம்மோடு பேசுகிறார். அடுத்ததாக, ஏலியை போன்று வழிகாட்டி நமக்கு தேவை. ஞானத்திலும் அறிவிலும் ஆன்மீகத்திலும் வளர்ச்சி அடைந்தவர்கள் வழியாக கடவுளை தேடுகின்ற பயணத்தில் நாம் வெற்றி அடைய முடியும். கடவுளை தேடுகின்ற பயணத்தில் நமக்கு தொய்வு ஏற்படுகிறது என்று சொன்னால், நாம் ஏலியை போன்ற ஒருவரை அண்டி சென்று அவருடன் நாம் விளக்கம் கேட்கின்ற பொழுது, வழி தேடுகின்ற பொழுது நாமும் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். இறுதியாக, ஆண்டவரை பேசும், அடியான் கேட்கிறேன் என்று சொன்னது போன்று தாழ்ச்சியுள்ள உள்ளத்தோடும் கீழ்ப்படிதலுள்ள மனதோடும் ஆண்டவரை நோக்கி நாம் வர முயற்சிக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுளை நாமும் கண்டுகொள்ள முடியும். ஆக சாமுவேலின் வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்வுகள் நமது வாழ்க்கையிலும் நடந்தேறிக் கொண்டுதான் வருகின்றது. தாழ்ச்சியுள்ள மனத்தோடும் கடவுளை ஏற்றுக்கொள்கிற நிலையோடும் நாம் கடவுளிடம் ஆண்டவரை பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது நாமும் சாமுவேலை போன்று அழைக்கப்பட்டு தேர்ந்து கொள்ளப்பட்டு இந்த திருச்சபைக்காக, இந்த உலகத்திற்காக பணியாற்ற அழைக்கப்படுகிறோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு நமது வேண்டல்களை, விண்ணப்பங்களை எடுத்துரைத்து ஜெபிப்போமாக. நாம்
அடுத்த ஊருக்கு போவோம் வாருங்கள். அங்கே நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று நற்செய்தியை போதித்த நல்ல இயேசுவே, எம் தாய் திரு அவையினை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தாங்கள் அழைக்கப்பட்டதன் நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் நற்செய்தி பறைசாற்றுவதே சாலச் சிறந்த கடமை என்று தங்கள் முழு மூச்சுடன் உமக்கு பணி செய்திட அவர்கள் அனைவருக்கும் தேவையான உடல் உள்ள ஆன்ம நலத்தோடு ஞானத்தையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியும் இரக்கமும் நிறைந்த இறைவா, எம் நாடாளும் தலைவர்கள் தன்னலம் நாடாமல் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு சமத்துவம் சகோதரத்துவம் நிறைந்த சம சமுதாயத்தை கட்டி எழுப்ப ஆழமான தேசபக்தியும் எல்லோரும் சக மனிதர்கள் என்ற உணர்வும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் வேந்தரே என் இறைவா, உலகில் நடக்கும் போர்களாலும் பலவித வன்முறைகளாலும் சாதி சமய வேறுபாடுகளினால் சண்டையிட்டு சமத்துவம் மறந்து சகோதரத்துவம் இழந்து ஒற்றுமையின்றி உள்ளத்தில் அமைதியின்றி வாழும் மக்களை நீ கருணை கண்டு ஆசீர்வதித்து அமைதியை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணம் அளிக்கும் எம் இறைவா, மாலை வேலையானதும் அனைவரும் உம்மிடம் நலம் பெற கூடி வந்தனர் என நற்செய்தியின் வாயிலாக அறிகிறோம். ஆம் ஆண்டவரே, இன்று எத்தனையோ நோய்களால் அல்லல் படுவோரை நினைத்து பார்க்கிறோம். சுகம் பெற ஆவலாய் உம்மை நோக்கி மன்றாடும் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இதோ இத்திருப்பலியில் கூடி ஜெபிக்கின்ற நாங்கள் அனைவரும் உம்மை போன்று புகழ்ச்சியை விரும்பாமல் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை ஆர்வமுடனும் தெளிவுடனும் உமது மகிமைக்காக செய்து மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் மௌனமாக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பேசும் அடியான் நான் கேட்கிறேன் என்ற சாமுவேலினுடைய அந்த வார்த்தைகளோடு நாங்களும் இணைந்து எங்களுடைய ஆசைகளை, சுயநலத்தை, பேராசையை தவிர்த்து பிறரை மையப்படுத்திய ஒரு சமூக அக்கறை உணர்வு கொண்ட மனிதர்களாக, கிறித்தவர்களாக வாழ அருள் தாரும். நாங்களும் அடியேன் பேசும் இதோ வருகிறேன் என்று இந்த புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்து அர்த்தமுள்ள வாழ்வு வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததையே தருவதுதான் நியாயமா? நீ தந்ததையே தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததையே தருவதுதான் நியாயமா? நீ தந்ததையே தருவது
செய்வதுதான் நியாயமா? சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதத்திற்கு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகிறோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறைப்பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாளே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உம்மை மாட்சிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று அருளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பு தருகிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், மறைமாவட்ட பரிபாலகர் எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், தூய அவிலா தெரசால், தூய சிலுவை யோவான், தூய குழந்தை தெரசால் ஆகிய கார்மேல் சபை புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியால் இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையை வழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகிற அந்த அருளின் சமாதானத்தை அருகில் உள்ளவர்களோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நிறை மகிழ்ச்சியை, சமாதானத்தை, நிம்மதியை, நிறைவாழ்வை நமக்கு நிறைவாக தருகிற இறைமகன் இயேசு கிறிஸ்து. இவர் தருகிற இந்த மெய்யான விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, தேவனிடத்தில் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் முன்மொழி அல்லவா. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் முன்மொழி அல்லவா. உன்னோடு பேசணும், உன் தோளில் சாயணும், உன்னோடு வாழ வேண்டுமே. உன்னோடு பேசணும், உன் தோளில் சாயணும், உன்னோடு வாழ வேண்டுமே. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழி அல்லவா. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழி அல்லவா.
எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவோடு வேண்டுகிறோம். அதனால் உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவோடு எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. குழந்தை இயேசுவின் அருளோடும் ஆசீரோடும் சென்று